ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சிங்கிள் குட்டி எஸ்கே. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு 1 வீக் முன்னாடியே வந்துட்டு என்ன நடத்திட்டு இருக்கோம்னா, இந்த 1v1 டோர்னமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா, அது என்னென்னா 1 vs 1 மேட்ச்சில் வந்துட்டு 1 tap மேட்ச்சில் வந்துட்டு அவங்க பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்கில்லை வச்சுட்டு மேட்ச் ஒன்றா ஜெயிச்சு வந்துட்டு யாரெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான மேட்ச் நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்படி வகையில் பார்க்குறப்போ தேர்ட் மேட்ச், அதாவது தேர்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளோட பிடி அஸ்மு அண்ட் அவரை எதிர்த்து ஆடக்கூடிய கேபிஜி ராவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம இது மேட்ச் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறையா பிளேயர்ஸ் விளாண்டாங்க, எல்லாருமே சூப்பராக விளாண்டாங்க, தரமாக கேம் பிளே காமிச்சு எல்லாருமே வந்துட்டு சூப்பராக செலக்ட் ஆகி வந்தாங்க. அந்த இதில் பெஸ்ட்டாக வந்துட்டு தேர்ட் ரவுண்டு வரையும் வந்த பிடி அஸ்மு அண்ட் அவரை எதிர்த்து ஆடக்கூடிய கேபிஜி ராவணன், இவங்க ரெண்டு பேத்துக்கும் நம்மளை சேனலின் சார்பாக ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகேங்களா, ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தோம்னா நம்ம வீட்டின் செல்ல பிள்ளைகள் மாணி, நம்மளோட யூடியூப் சேனலோட செல்லை பிள்ளைகள். பிடி அஸ்மு அப்படின்றவரும் நம்மளோட கேபிஜி ராவணன்றவரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேருந்து இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி விளாண்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கான ரூம் ஐடி பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணிடலாங்க. என்னடா 143லாம் போடுற பாஸ்வேர்டு எங்கிட்ட கமிட்டட் ஐடியா அப்படிலாம் நினைக்காதீங்க. அது என்னன்னா லவ் யூ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போடுறதுக்கு போல் 143 அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகேங்களா, ரூம் மேட்ச் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லாம் நீ ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி விளாண்ட மேட்ச் ஃபுல்லாமே நம்ம லைவில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இந்த மேட்ச் வந்துட்டு நம்ம போஸ்ட்டாக போட்டுருவோம், கொஞ்சம் எடிட் பண்ணி நல்ல குவாலிட்டியோட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு இதை போஸ்ட்டாக போடுறோம். ஓகேங்களா, இனி வர்ற அந்த தேர்ட் ரவுண்டு, இந்த ஃபைனல் ரவுண்டு, இந்த மாதிரி மேட்ச்லாம் வந்துட்டு நம்ம இதில் போட்டுடலாங்க. ஓகேங்களா, ஏன்னா அப்போலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க, வியூஸ் நம்ம சேனல் வந்துட்டு நல்லா சிறப்பாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்னோட சேனல் சார்பாக, நம்மளோட சேனல் சார்பாக, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா எல்லாமே கிரியேட் பண்ணிவிட்டு அவங்கள ஜம்முன்னு கூப்பிட்டுட்டு யார் அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா கேபிஜி ராவணன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இருந்தது நம்மளோட டோர்னமெண்ட்டில். அண்ட் பிடி அஸ்மு அவர் சொன்ன மூவ்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க, நானே அவர்கிட்ட 2-3 தட்டிலாம் அடி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, அப்படிப்பட்ட பிளேயருங்க பிடி அஸ்மு. ஸோ இவங்க ரெண்டுத்துக்குமே நடக்க போகிற மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது மாதிரி மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்துட்டு புதுசாக நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணணும், இல்லைனா நீங்களும் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்லாம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். ஓகேங்களா, அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கங்க. இந்த கேம்ஸோட ரூல் என்னன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 200, செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100, தேர்ட் ப்ரைஸ் வந்து 50. இந்த மூணில் வந்துட்டு யார் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த இதில் பார்த்தோம்னா பிடி அஸ்மு அண்ட் கேபிஜி ராவணன் இவங்க ரெண்டு பேரும் பற்றி என்ன பண்ணிடலாம்னா, அவங்களோட ப்ரிவியூ இருக்கும்ல, அவங்களோட ப்ரொஃபைல் இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஒரு தாடி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அதிகமாக யாரையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம், அதுக்கான டைம் இருந்திருக்காது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா கேபிஜி ராவணன் அண்ட் அவர் எதிர்த்தாடக்கூடிய பிடி அஸ்மு இந்த ரெண்டு பிளேயரையும் வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம கேபிஜி ராவணன் இருக்காரு இல்லைங்களா, அவரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாம். என்னடா காஸ்டியூம் பேக்கெலாம் டவுன்லோட் பண்ணாமல் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடது பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் மொபைலாம் கிடையாதுங்க, ஏன்னா நார்மலான மொபைலுங்க, ரெட்மி 40C 5Gன்றது. எதனால் வந்துட்டு ஹேங் ஆகுது சம்திங் எனக்கு தெரியல, ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொடுக்காம இருக்கக்கூடாதுல. சரி ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு நான் எல்லாமே டெலிட் பண்ணி வச்சிருக்கேங்க. சரி ஃபைன், அவரோட பேச்சஸ்லாம் பார்த்துடலாங்க. அவர் என்னங்க 6 எலக்ட் பாஸ் கிட்ட போட்டிருக்காருங்க, அப்புறந்தே விளாண்டுருக்காரு பாருங்களேன். எலக்ட் பாஸில் எத்தனை 300, 229, 335, 114 நினைக்கிற சம்திங், அந்த 114 மட்டும் எனக்கு கிளியராக தெரியல. ஓகேங்களா, ஃபைன். ஆனால் எலக்ட் பாஸில் சூப்பராக போட்டிருக்காருங்க, எலக்ட் பாஸ்லேருந்து விளாண்டுருக்காரு. இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு மறுபடியும் கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். விளாடாமல் இப்போ வந்துட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஆனால் இவர் ஒன் ஆஃப் தான் நம்ம இவர் ஷார்ட்னு சொல்லணும்னா டெசர்ட்டிகள் வந்து ஒரு அடிச்சுக்க முடியாதுங்க. டெசர்ட்டிகள் அடிக்கிற ஒவ்வொரு அடி தலையில் இடி மாதிரி விழுவுங்க, ஒடிச்சு விட்டுருவார் ஒரு மனுஷனை தனியாக போனாங்கன்னா. அப்பேற்பட்ட பிளேயர் தான் நம்ம கேபிஜி ராவணன். சரி ஓகே, இவரோட காஸ்டியூம்லாம் டவுன்லோட் பண்ணிடலாங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த மேட்ச் வந்துட்டு காஸ்டியூம் பேக் டவுன்லோட் பண்ணாமல் பார்த்தோம்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம இவங்களோட காஸ்டியூம் பேக் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்களோட பேரை மட்டும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்மளோட சேனலில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குன்னு சொன்னல, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்மள கேம் பிளே கொடுத்து நீங்கள் ஜம்முன்னு வர பிளேசஸ் எல்லாம் இது பண்ணிக்கிறேன். ஜாஸ் பேண்ட் வச்சிருக்காருங்க, ஜாஸ் பேண்ட் இது ஒன் ஆஃப் த ஹைப்பான பேண்டாக இருந்துச்சுங்க. வந்த புதுசில் வந்துட்டு ஜாஸ் பேண்ட் தெரியாத ஆளே இல்லை அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ வந்து பிடி அஸ்மு பற்றி பார்த்தோம்னா, பிடி அஸ்மு வந்துட்டு சரியான ஷாட், அது மூமெண்ட்டில் வர மிஞ்ச முடியாதுங்க. இந்த டோர்னமெண்ட் வந்து மூமெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இவர் தான். ஓகேங்களா, பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு இந்த நருட்டோ பண்ணுறது தாங்க முக்காசி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இந்த என்ன கேரக்டர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் அது நருட்டோ வெப் சீரிஸ்ன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஓகேங்களா, ஏன்னா நான் நருட்டோ அதிகமாக பார்த்தது இல்லைங்க, நான் வெப் சீரிஸ் அதிகமாக பார்க்குறேன் டைம் இல்லை. ஏன்னா நான் வந்து ஒர்க் போயிட்டு எஜுகேஷன் ரெண்டு பார்த்துருக்கேன், நான் பார்க்க முடியல. ஆனால் பார்த்தோம்னா 54 லெவல், எந்த லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடி ஒன்று இடிங்க, பென்டன்சன் கில்ல இருக்கார். ஓகேங்களா, ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா பிடி அஸ்மு அண்ட் அவரை எதிர்த்து ஆடக்கூடிய கேபிஜி ராவணன் இவங்க ரெண்டு இதுக்குமான ஃபயரான மேட்ச் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நானும் உங்களை மாதிரி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் பிடி அஸ்மு எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம்னா மோதுனாங்கன்னா எப்படி இருக்குன்னா
ட்ரிபிள் ஆர் படம் பார்த்துருக்கீங்களா? எப்படி அது நீர் விசஸ் நெருப்புன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி மேட்சாக இருக்குங்க. இவங்க ரெண்டுத்துக்குமே எவ்வளோ பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா கேஷ் ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோங்கிற வச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 17,000 வச்சிருக்காருங்க. 17,550 வச்சிருக்காரு. வேறு மாதிரி கைஸ். வரவங்களாம் ஸ்பெக் வந்துருங்க. சட்டு ஸ்பெக் வந்துட்டிங்கன்னா நம்ம சட்டு ஜாயின் இது பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டு இது பண்ணிடலாம். ஓகேங்களா? எதுக்கு ஒரு தாட்டி வந்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். அண்ட் இந்த சேனலை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லை நான் எதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம கேபிஜி ராவணன், பிடி அஸ்மு இவங்க ரெண்டோட கேம் பிளே பார்த்துட்டு உங்களுக்கு யார் கேம் பிளே பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு தோணும்ல இந்த மாதிரி மேட்ச்லாம் வந்து விளாடணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மொதல் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மேட்ச்சில் வந்துட்டு யாரை வீழ்த்தி அடுத்த இப்போ செமிஃபைனல் நடந்துகிட்ருக்கா அந்த குவார்ட்டர் இல்லைன்னா ஃபைனல் அந்த இதுக்கு யார் வந்து தகுதி பெற போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஓகேங்களா? கேபிஜி ராவணன் வந்துட்டு இந்த சுற்றுலா தகுதி பெறுவார்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கேபிஜி ராவணன் அப்படின்னு போட்டு விட்ருங்க. இல்லைனா பிடி அஸ்மு இந்த இதில் வந்துட்டு ஜெயிப்பாக இருந்துச்சு பிடி அஸ்முன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்துருந்தீங்கன்னா அதை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடியா பேரை போட்டு விட்ருங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். நீங்களும் வந்துட்டு நம்மளோட டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணி வின் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா பிடி அஸ்மு அவங்க ரெண்டுத்துக்குமே நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு பிடி அஸ்மு வந்துட்டு டெசர்டிகல் எடுத்துருக்காருங்க. டெசர்டிகல் எடுத்துட்டு ரஷ் பண்ணுறாரு இந்த சைட்லேருந்து. இப்போ பார்த்தோன்னா பொச்சினாக்கில் வந்துட்டு ஃபஸ்ட் மேட்ச் வந்துருக்கு. இவர் வந்து M188X வித் டெசர்டிகலோட மேட்ச் போயிட்டு இருக்குங்க. பார்க்கலாம் ரெண்டு மூமெண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரெண்டு பேரும் வந்துட்டு சிறப்பான பிளேயர்ஸுங்க. சரியான ஷாட் டெசர்டிகலை வச்சாருங்க. பிடி அஸ்முக்கு சூப்பரான ஷாட் ஒன்று வச்சாருங்க. ஓபி கேபிஜி ராவணன் வேறு மாதிரி கைஸ். மொதல் ஷாட்டை வந்துட்டு பயங்கரமாக வச்சாருங்க. இந்த மேட்ச்சில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம கேபிஜி ராவணன் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. அடுத்த பாயிண்ட் வந்துட்டு நம்ம பிடி அஸ்மு இதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஏதாவது பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவாரா இல்லைனா அது வந்துட்டு நம்மளோட கேபிஜி ராவணனுக்கு சாதகமாக அமையலான்னு சொல்லிட்டு நானும் உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்துட்டு பிடி அஸ்மு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டெசர்டிகல் மட்டும் எடுத்துருந்தாங்களா. இப்போ வந்துட்டு M188X வித் டெசர்டிகலோட வந்துட்டு இந்த ரவுண்டில் களை இறங்கியிருக்காரு. ரெண்டாவது ரவுண்டில் இந்த M188X எடுத்தது வந்து அவருக்கு கை கொடுக்குமா இல்லைனா எப்படி அமைப்புதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இரண்டாவது ரவுண்டாக முதல் ரவுண்டில் வந்து வெற்றி பெற்றது நம்மளுக்கு கேபிஜி ராவணன். இரண்டாவது ரவுண்டாக இப்போது பார்த்தோம்னா பிடி அஸ்மு விசஸ் கேபிஜி ராவணனில் இந்த இரண்டாவது சுற்றை நம்ம பிடி அஸ்மு எடுப்பாரா, ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பதிலடி கொடுப்பாரா, நானும் இந்த ஆட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? நானும் உங்களை மாதிரி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கேன். சரியான எய்ம் வைக்கிறாங்க கேபிஜி ராவணன் வந்து சரியான எய்ம் வைக்கிறாரு. இந்த இடத்துல யாருக்கு யார் விழுக போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு பதட்டமாக இருக்குங்க. ஏன்னா அந்த ரெண்டு மேட்சும் வந்துட்டோம்னா அதை சொன்னல நெருப்பு சரியான ஷாட்டு டெசர்டியில் வச்சாரு பார்த்தீங்களா, சூப்பரான ஷாட் வச்சாரா. அதான் சொல்கிறேன் ஒருத்தருக்கு ஒரு ஆள் சலிச்சவங்க இல்லைங்க. அப்படிப்பட்ட மேட்சுங்க இருந்தது. அதாவது வீடியோ அப்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு இருக்கல, அதெல்லாம் லைவில் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா செம்ம ஃபயராக இருந்துச்சுங்க. ஏன்னா கேபிஜி ராவணனும் நார்மல் பிளேயர் கிடையாது, பிடி அஸ்முன்ற ஒரு நார்மல் பிளேயர் கிடையாது. அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும், நெருப்பு நீர் தான், நெருப்பா நீர் அப்படின்ற மாதிரி தான் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? சரி கைஸ். இப்போ வந்துட்டு ரெண்டாவது ரவுண்டு பார்த்தோம்னா நம்மளோட அஸ்மு வந்துட்டு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி டெசர்டிகல சரியான ஷாட் ஒன்று வச்சார் இல்லைங்களா. இதுக்கு வந்துட்டு நம்ம கேபிஜி ராவணன் ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தோம்னா இப்போ M188 வித் டெசர்டிகல் ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம்னா M188 வித் டெசர்டிகலோட எடுத்திருக்காங்க. ஃபேக்ட்ரியில் வந்துருக்கு இந்த தாட்டி மேட்ச். இந்த தாட்டி வந்துட்டு யாருக்கு எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியலங்க. எனக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் இந்த ட்ரிபிள் லைன் பிங்க் இந்த தான் அடிக்குதுங்க. அது ஏதாவது குறையிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? சரி. இந்த ரவுண்டில் பார்த்தோம்னா ரெண்டு பேருமே வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டு ஃபைட் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து யார் மண்டை பிடுங்க வர போகிறாங்கன்னு தெரில. ஆனால் வேறு மாதிரி மேட்சுங்க. இது பார்க்கும் போதெல்லாம் ஃபுல் ஹைப்பு. ஆனால் பிடி அஸ்மு அந்த இடத்துல வந்து எய்ம் தாங்க வைக்கிறாரு. சம்திங் அவர் குளோல் மேலே அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணதில்ல, சட்டுன்னு அந்த ஷாட்டுக்கு தான் அவர் இது வைக்கிறாரு. அவர் வைக்கிற எய்ம் வந்துட்டு ஜம்முன்னு விழுந்துருதா. ஸோ அந்த இடத்துல வந்து அது கேம் பிளே வேறு மாதிரி இருக்குங்க. கேபிஜி ராவணன் பார்த்தோம்னா குளோவால் ஷாட் ரெண்டு மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாருங்க. அதனால தான் சொல்கிறேன் நீர் நெருப்பு அந்த மாதிரி மேட்சுங்க இது. ஓகேங்களா? ஃபைன். உங்களுக்கு இதில் யாரோட கேம் பிளே பிடிச்சிருக்கோ அவங்களோட பேரை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கேபிஜி ராவணனா இல்லை பிடி அஸ்முவா அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தோம்னா நம்ம சேனலையும் செல்ல பிள்ளைங்க. டபுள் பேரில் வந்துட்டு சரியான ஷாட்டு ஹெட் ஷாட் தரையிலே கொடுத்துட்டாருங்க நம்மளோட கேபிஜி ராவணன். அடிச்சடியில் வந்துட்டு ஃபேக்ட்ரியை தாண்டி போய் விழுகுதுங்க. நம்ம எங்கே ஒரு இடம் சொல்லுவாங்களேங்க, மார்ஸ் செலக்ட்ருக்கா, அங்கே விழுகுது. வேறு மாதிரி ஷாட்டு ப்ரோ கேபிஜி ராவணன் அண்ட் ஃபார்மில் வந்துருக்காரு. அதை எதிர்த்து ஆடக்கூடிய பிடி அஸ்முவும் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஃபார்மில் வேறு இருக்காங்களா, அது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம கேம் டே பொறுத்தளவு. சரி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இரண்டாவது சுற்றில் மூணாவது ரவுண்டு இது. ஓகேங்களா? மூணாவது ரவுண்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம கேபிஜி ராவணன் வந்துட்டு டபுள் பேரில் சரியான ஷாட் ஒன்று வச்சாருங்க. இதுக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்துட்டு அஸ்மு வந்துட்டு இப்போ M188 நார்மல் எக்ஸ் மட்டும் எடுத்திருக்காருங்க. ஓகேங்களா? M1 நார்மல் டபுள் பேரில் எக்ஸ் வித் டெசர்டிகலோட இப்போ கலையிறங்கியிருக்காரு. இந்த மேட்ச்சில் அந்த M188X மட்டும் எடுத்தார் இல்லைங்களா, அது வந்துட்டு அஸ்மு கை கொடுக்குதாருன்னு தெரியல. M188X விட எனக்கு தெரிஞ்சு M188 தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா M188Xல் ஒன்ட்டா படிக்கிறத விட M188 அது சரியான ஷாட்டு சொல்லிட்டே இருக்கும்போது எக்ஸில் கொடுத்துட்டாருங்க. சரியான ஷாட், ஓபி ஷாட் கைஸ்.
வேறு மாதிரி கேபிஜி ராவணன் ஆன் ஃபயர் கைஸ். கமெண்ட்டை தெரிவிக்க விடுங்க, கேபிஜி ராவணன் ஃபயர் போடுங்க. பிடி அஸ்மு அவர் இப்போ ரிவெஞ்ச் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ரிவெஞ்ச் கொடுக்கும்போது நீங்கள் பிடி அஸ்முன்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? சரி ஃபைன். இப்போ வந்து பார்த்தோம்னா கேபிஜி ராவணன் 2 புள்ளிகள் முன்னிலையில் இருக்கார். ஃபேவர் ஆஃப் பார்த்தோம்னா கேபிஜி ராவணனுக்கு தான் பெட்டராக போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஆனால் அஸ்மு வந்துட்டு நார்மல் பிளேயர் கிடையாதுங்க. அஸ்மு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பிடிக்க முடியாது. அதை எப்படி சொல்கிறது, ஒரு சூறாவளி காற்றை வந்துட்டு நம்ம பாட்டிலுக்குள்ளே அடைக்கணும்னு நினச்சா முடியுமா? அது மாதிரி அவர் பிடி அஸ்முவும் பிடிக்க முடியாது. ஃபைன். இப்போ வந்து பிடி அஸ்மு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஷாட் வாங்கினதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து சம்திங் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுமா, இதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி அவர் ஏதாவது பண்ணுவார், ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். நானும் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மேட்ச் பார்க்கும்போது வந்துட்டு ஃபுல் ஹைப் அண்ட் வைப்பில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா 2 பேருமே செம்ம பிளேயர்ஸுங்க. நார்மல் பிளேயர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படி சொல்கிறது, இவங்க அடித்தாங்கன்னா இடிங்க மண்டை தெரிஞ்சுனா முடிச்சு. இந்த மாதிரி தான் வெளியே வந்தாங்கனாலே விழுகுது ரைஸ். அந்த மாதிரி விட்டு 2 பேருமே ஷார்ட் ஆடுறாங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்துட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு கேபிஜி ராவன் என்னென்னு நினச்சிருப்பாருனா, இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஓப்பன் யார்டு மாதிரி இருக்குது தெரியுங்களா, அந்த இடத்துல ஃபைட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு வந்தார். பட் அந்த ஆக்ஷன் ஆஃப் செகண்டை வந்துட்டு பிடிஎஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல எய்ம் வச்சு ஷார்ட்டை கிளியர் பண்ணிட்டாங்க. ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி ஷாட் வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ டெசர்ட் ஈகிளில் கொடுத்துட்டாருங்களா. இப்போ வந்துட்டு 3-2, அதாவது 5வது ரவுண்டில் வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளோட பிடி அஸ்மு வந்துட்டு எடுத்துட்டார். இப்போ வந்து 6th ரவுண்டு எனக்கு தெரிஞ்ச ரவுண்டு தான் இது. வந்து 6th ரவுண்டுங்க. அந்த 6th ரவுண்டு வந்துட்டு யார் கேட்சப் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் கைஸ், ஓகேங்களா? இவங்க 2 பேருமே வந்துட்டு சிறப்பாக ஆடக்கூடிய பிளேயர்ஸுங்க. 2 பேருமே எய்ம் வச்சாங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக விழுகும். ஏன்னா அவங்க 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம்னா ஓல்டு பிளேயர்ஸ், வேறு மாதிரி ஆடக்கூடிய ஓல்டு பிளேயர்ஸ், ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்துட்டு இந்த ஷாட் வந்துட்டு யார் 6வது ரவுண்டில் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கலாம் கைஸ். சரியான ஷாட்டு 6வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபிஜி ராவணன் வந்துட்டு சரியான ஷாட்டு இப்போ டெசர்ட் ஈகிளில் கொடுத்து இந்த 6வது ரவுண்டு வந்து அவர் கைப்பற்றிட்டாருங்க. 4-2 சொல்லி மேட்ச் போயிட்டுருக்குங்க. இப்போ இந்த 4-2 அப்படின்றத வந்துட்டு நம்ம பிடி அஸ்மு வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்கு கம்பேக்குன்றதை கொடுப்பாரா, இல்லைன்னா நம்ம கேபிஜி ராவணன் வந்து இதே லீடிங்கில் போயிட்டு இந்த மேட்சை வின் பண்ணி அதாவது குவார்டர் ஃபைனலுக்கு வந்து செலக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோங்க. ஆனால் கேபிஜி ராவன் அதான் சொன்னேன் இல்லைங்க, காட் ஆஃப் டெசர்ட் ஈகிள் அந்த மாதிரி வந்துட்டு ஆடுற பிளேயருங்க. ஸோ இவங்களுக்கு 2 பேருக்குமே வந்துட்டு என்னென்னா டெசர்ட்டில் வந்துட்டு சூப்பர் ஆடக்கூடிய பிளேயர்ஸுங்களா. இவர் பாருங்கள் 6 years old அப்படின்னு சொல்லி காட்டுறாருங்க. அதான் சொல்கிற ஓல்டு பிளேயர்ஸுங்க இவங்களாம் விளாட்றதெல்லாம் ரேராக இருக்குது. ஓல்டு பிளேயர்ஸ் விளாட்றவங்களாம் நார்மலாக இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் மாதிரி கிடையாதுங்க. இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்லாம் பார்த்தா சுற்றி வருவாங்க. ஆனால் ஓல்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் ரூம் மேட்ச்சில் வந்துட்டு எங்கெங்கே வந்து ஃபைட் எடுக்கணும், எந்தெந்த இடத்துல வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்கா. இப்போ பழைய நியூ பிளேயர்ஸ்லாம் பார்த்தோம்னா எங்கே வேணால் போய் அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளோட பழைய பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் இந்த இடத்துல சண்டை போடணும், இந்த இடத்துல ஃபைட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபைட் எடுக்கிற இடத்துக்கு வந்து 2 பேருமே வந்துட்டாருங்க. 2 பேருமே வந்துட்டு இப்போ ஷார்ட் ரேஞ்ச் காட்டிட்டு இருக்காங்க. யாருக்கு வந்துட்டு இந்த ரவுண்ட் கேட்சப் ஆக போகுதுன்னு தெரியலங்க. 6வது ரவுண்டு முடிச்சுங்க. 7வது ரவுண்டு 7th ரவுண்டு வந்துட்டு யார் கேட்சப் பண்ண போகிறான்னு தெரியலங்க. 4-2 சரியான டேமேஜ். ஹெல்மெட் எனக்கு தெரிஞ்சு ப்ரோக்கன் ஆயிருக்குங்க. ஹெல்மெட் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல டேமேஜாக இருக்கும். அந்த ஹெல்மெட்டை வந்து அவர் ஹீல் பண்ணுறாரு இல்லைன்னு தெரிஞ்சு பார்க்கலாங்க. சரியான ஷாட் டெசர்ட்டில் திரும்ப கொடுத்துட்டாருங்க பிடி அஸ்மு ஆன் ஃபயர் கைஸ். பிடி அஸ்முக்கு ஃபயர் தெரிவிக்க விடுங்க. பிடி அஸ்மு அது பாருங்கள் ஹெல்மெட்டு போயிடுச்சு, ஹீல் கூட பண்ணாமல் வந்து டெசர்ட்டில் ஆடுறாங்க. இதாங்க கான்ஃபிடென்ட், ஓல்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட். இந்த ஷாட் நான் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி அடிக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஓல்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும் தாங்க இருக்குது. அப்படி பார்த்தோம்னா 7வது ரவுண்டு வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம பிடி அஸ்மு வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டாருங்க. 3-4 அப்படின்னு சொல்லி மேட்ச் போயிட்டு இருக்குங்க. இதில் வந்துட்டு யார் அடிப்பான்னு சொல்லிட்டு விறுவிறுப்பான மேட்ச்ங்க இது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இதில் யார் வந்துட்டு குட் கேம் பிளே அண்ட் குட் ஸ்கில் காட்டுறாங்களோ அவங்க பேர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க, ஓகேங்களா கைஸ்? சரி ஓகே. பார்த்தோம்னா இப்போ கேபிஜி ராவணன் 4, அவர் எதிர்த்து ஆடக்கூடிய பிடி அஸ்மு வந்துட்டு பார்த்தோம்னா 3ன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தோம்னா M188-7X 2 எடுத்திருக்காருங்க. வித் டெசர்ட் ஈகிளோட வந்துட்டு ஃபார்வர்ட் ஆடிட்டு இருக்காருங்க. அதை எதிர்த்து ஆடக்கூடிய பிடி அஸ்மு வந்துட்டு சரியான குளோவால் ஊண்டி கவர் எடுத்தாடுறாருங்க. இதை வந்து கணிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவர் அடிப்பாருன்னு சொல்லிட்டு குளோவில் ஊன்றாரு பார்த்தீங்களா. இதுதான் ஐயோ ப்ரோ சரியான ஷாட்டு ப்ரோ. அஸ்மு ப்ரோ வேறு மணி. டெசர்ட்டில் பார்த்தீங்களா, டெசர்ட்டில் அவர் அடிக்கிற அடி வேறு மணி இருக்குது கைஸ். டெசர்ட்டில் அடி ஒன்றும் இடியாக கொடுக்குறாரு கைஸ். இவர் கான்ஃபிடன்ஸ் பாருங்களேன், டெசர்ட் மட்டும் எடுத்தாடுறாரு அதாங்க. ஆனால் அந்த மேட்ச் வந்துட்டு முக்கால்வாசி இப்போ போன ரவுண்ட்லாம் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி சம்திங் வந்து அப்சர்வேட்டரி நினைக்கிறேன். அப்சர்வேட்டரியில் ஆடின ஷாட் வந்துட்டு நம்ம ராவணன் வந்துட்டு டெசர்ட்டில் ஆடினார்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. ஏன்னா அந்த ரவுண்டு இது கிளியர் ஆகிருக்கும். இவர் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு டபுள் பேரில் தான் அவர் அந்த ஷாட் ஆடியிருப்பார். அந்த டபுள் பேரில் ஆடுற ஷாட்டுக்கு பதிலாக அவர் டெசர்ட்டில் ஆடினார்னா மேக்ஸிமம் அந்த மேட்ச்சில் வந்துட்டு அவர் கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் லீடிங்கில் என்ன போயிருக்கலாம், ஓகேங்களா? சரி இப்போ வந்து மேட்ச் பார்த்தோம்னா 4-4 சொல்லி போயிட்டு இருக்குங்க. டெசர்ட் ஈகிள் கிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு பிடி அஸ்மு வந்துட்டு டெசர்ட்டில் கான்ஃபிடென்ட்டாக எடுத்துகிட்டு இப்போ ஃபார்வர்ட் ஆடிட்டு இருக்காருங்க. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா பீக்கில் வந்துட்டு மேட்ச் வந்துட்டு தரமாக போயிட்டு இருக்கு. 2 பேருமே வந்துட்டு சேம் அட்டாக் பொசிஷனுக்கு வந்துட்டு வந்துட்டாருங்க. பார்க்கலாங்க இந்த இடத்துல வந்துட்டு யாருக்கு வந்துட்டு யார் மண்டையை பிடுங்க வர போகிறாங்க, யார் அந்த 5ன்ற பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க, ஓகேங்களா? சரி இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா அஸ்மு வந்துட்டு சரியான அட்டாக் மோடில் இருக்காருங்க. அவர் கை நல்லா வந்துருச்சுங்க. சரி ஹெல்மெட்டுக்கான சரியான டேமேஜ் ப்ரோ. இந்த ஷாட் வந்துட்டு நான் சொன்னேன்ல, அதான் டெசர்ட்டில் ஆடி இருந்தாருன்னா அவருக்கு சம்திங் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லீடிங் போயிருக்க வாய்ப்பு இருக்குங்க.
டபுள் பேரல் ஆடுறதுனால மேக்ஸிமம் டேமேஜில் மட்டும் நின்றுக்கிறதுங்க. சுத்துவால் போட்டாருங்க. சுத்துவால் போட்டுட்டு இப்போ வந்துட்டு ஹெல்மெட்டை ஹீல் பண்ணிட்டு மெடிக்கேட் ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணுறாரு. இந்த ஹெல்மெட்டை ஹீல் பண்ணுவார்னு நினைக்கிறேங்க. சரி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா கேபிஜி ராவணன் வந்துட்டு குளோவால் கிட்டே ஓடிட்டு இருக்காருங்க. ஏன்னா ஷார்ட் ரேஞ்சில் வந்து அட்டாக் எடுக்கிறதுக்காண்டா இது எய்ம் வச்சிருக்காரு. சம்திங் சரியான குளோவால் கரெக்டாக வந்து அந்த இடத்துல இருந்து கிட்ட தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு குளோவால் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரியான ஷாட்டுங்க. குளோவாலுக்குள்ள அடித்ததும் தெரியல, விழுந்ததும் தெரியல. டெசர்ட் ஈகிள் கிங் அப்படின்னா சும்மா வாங்க. பிடிஎஸ் மூவ் வேறு மாதிரி ஆடுறாருங்க. எவ்வளோ அடிக்கிற அடியில் வந்துட்டு இந்த ஷாட்லாம் அடித்த சவுண்டே கேட்கலாங்க. அந்த மாதிரி ஷாட் அடிச்சாருங்க. அப்போ பிடிஎஸ் மூவ் லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க. புதுசாக நம்ம சேனல் பார்க்கணும் லைக் பண்ணி விட்டு அப்படியே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க நீங்கள் பண்ணுற லைக். சரி ஓகேங்களா. பிடிஎஸ் மூவ் மிஸ்ஸஸ் கேபிஜி ராவணனுக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே ரொம்ப பெரிய டஃப்பான விஷயமா இருக்குங்க. ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு சூப்பரான பிளேயர்ஸாக இவங்களுக்குலாம் கமெண்ட்ரி கொடுத்து அவங்க கமெண்ட் நான் கொடுக்குற கமெண்ட்ரிக்கெலாம் இன்னும் மேலே அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கேம் ஸ்கில்லும் அப்படி இருக்குங்க. இங்கே பாருங்கள் மூவ்மெண்ட்டை பாருங்கள். இவர் வந்துட்டு என்ன இவர் பிடிஎஸ் மூவ் வந்துட்டு பார்த்தோம்னா இதில் ஆடுறாருங்க. அது என்ன ஃபோன் சொல்லுவாங்க, OnePlusல ஆடுறாருங்க. கேபிஜி ராவணன் வந்துட்டு என்ன மொபைல் ஆடுறாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. முடிஞ்சால் உங்களுக்கு அடுத்த டீட்டெயில்ஸில் அடுத்த வீடியோவில் வந்து கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேங்க. ஓகேங்களா. சரி ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா மொதல் 5வது ரவுண்டு வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிடிஎஸ் மூவ் 5வது பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணிட்டாருங்க. இப்போ வந்து ஸ்பாஷ் 12 எடுத்துருக்காருங்க நம்மளோட கேபிஜி ராவணன். அந்த ஸ்பாஷ் 12 எடுத்த டிசிஷன் வந்து ஐயோ ஷாட்டுங்க. சரியான ஷாட். இது டெசர்ட்டில் அடிச்சிருந்தாருன்னா இப்போ 5-5 ஈக்குவலாக வந்திருக்குங்க ரவுண்டு. அதான் சொல்கிறேன். அந்த M188 அடிக்கிறதுக்கு பதிலாக அவர் டெசர்ட்டில் ஆடினார்னா மேக்ஸிமம் வந்துட்டு இந்நேரம் மேட்ச் அவருக்கு முக்கால்வாசி நேரம் முடிஞ்சிருக்குங்க. ஓகேங்களா. சரி பரவாயில்ல. அவருக்கு வந்து எந்த கான்ஃபிடன்ஸாக இருக்கோ அந்த காலில் அடிச்சிருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது M188 அவருக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக கண்ணாக இருக்குங்க. சரி ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா ஹீல் பண்ணிட்டாருங்க. நம்மளோட பிடிஎஸ் மூவ் வந்துட்டு நல்லா ஹீல் பண்ணிட்டாரு. இப்போ மறுபடியும் பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த பேட்டில் வந்துட்டு யார் 6-4 போப்போதா இல்லைன்னா 5-5 வரப்போதான்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நானும் அவளாக பார்த்துட்டு இருக்கேங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சரியான எய்ம் எடுத்து அங்கே வந்துட்டு நம்ம பிடிஎஸ் மூவ் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து இந்த எய்மில் வந்துட்டு நம்ம சிக்குவாரா கேபிஜி ராவணன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. சரி ஃபைன். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச்சில் ஐயோ சரியான ஷாட் போகிறோம். சரியான ஷாட்டு. இவரோட அக்யூரசி லெவலுக்கு வேறு மானிங்க. அக்யூரசி வந்து ஜம்முன்னு வைக்கிறாருங்க பிடிஎஸ் மூவ். அந்த இடத்துல வந்து ஷாட்டில் தான் இருந்தாலும் ஷாட்டில் வந்துட்டு எப்படி விழுதுன்னு சொல்லி எனக்கு தெரிலங்க. அந்த மாதிரி ஷாட் வந்துட்டு பிடிஎஸ் மூவ் வந்து தரமாக கொடுத்துட்ருக்காருங்க. 6-4 சொல்லி மேட்ச் போயிட்டுருக்கு ப்ரோ. 2 பாயிண்ட் முன்னிலையில் பிடிஎஸ் மூவ். ப்ரோ ஹெல்மெட் வாங்க ப்ரோ. ஹெல்மெட் என்ன வாங்காமல் இருக்கீங்க பாருங்கள். ஹெல்மெட் வாங்கிக்கோங்க பிடிஎஸ் மூவ் ப்ரோ. சரி ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா மேட்ச் வந்துட்டு 6-4 போயிட்டுருக்கு. அதே டெசர்ட்டிகள் தான் சேம். டெசர்ட்டிகள் மட்டும் தான் எடுத்து ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்சில் பாருங்கள் ஹெல்மெட் கூட என்ன வாங்கலைங்க. ஹெல்மெட் கூட எடுக்காமல் ஆடுறாங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலுங்க அவருக்கு. சரி ஓகே பார்க்கலாங்க. 6-4 சொல்லி மேட்ச் போயிட்டுருக்கு. இந்த மேட்ச் வந்துட்டு என்ன ஆக போகுது, 7-4 மாறப்போதா இல்லைன்னா 6-5 சொல்லிட்டு கேபிஜி ராவணன் வந்துட்டு கம்பேக் கொடுக்க போகிறாரு. ஏன்னா ரெண்டு பேருமே கம்பேக் கிங்ஸுங்க. கம்பேக் கொடுக்கறதுல ரெண்டு பேருமே அடிச்சிக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்த செகண்ட் ரவுண்ட்லாம் பார்த்தோம்னா கேபிஜி ராவணன் சரியான கம்பேக் கொடுத்துருந்தாரு. இது வந்து 3rd ரவுண்டுங்க. ஓகேங்களா. சரி ஃபைன். இப்போ வந்து பார்த்தோம்னா பிடிஎஸ் மூவ் சரியான எய்ம் வச்சுட்டு இருக்காருங்க. இந்த இடத்துல வந்து யாருக்கு விழுகு போகுதுன்னு சொல்லிட்டு நானும் உங்களை மாதிரி அவளாக பார்த்துட்டு இருக்கேன். பிடிஎஸ் மூவா இல்லைன்னா கேபிஜி ராவணன் நான். ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு அக்யூரசியில் கிங்குங்க. அக்யூரசி இவங்க ரெண்டு பேரும் வச்சாங்கன்னா 90% ஷாட் வந்துட்டு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். ஓகேங்களா. சரி பார்க்கலாம். ரெண்டு பேரும் க்ளோவலும் சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு சரியான பேட்டில் போயிட்டு இருக்கு சம்திங். இந்த பேட்டில் வந்துட்டு யார் வந்துட்டு ஸ்கோர் வந்து கேப்சர் பண்ண போகிறான்னு தெரியலங்க. 7-4 போப்பதா இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா 6-5 சொல்லிட்டு போப்பதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்குற மூவ்மெண்ட்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் என் ஃபோனே வந்துட்டு ஹேங் ஆயிருந்துங்க. நான் என்ன தான் பண்ணுறது. இவங்க ஃபோன் அப்படி இருக்கா இல்லை சம்திங் உங்களோட மூவ்மெண்ட் ஃபோனை போட்டு எப்படி தான் அப்படிலாம் திருப்புறாங்கன்னு தெரியலங்க. அந்த மாதிரி சரியான ஷாட்டு. 7-4 கைஸ். 7-4 சொல்லி மேட்ச் போதுங்க. சரியானது. 4 பாயிண்ட்டுங்க. இன்னும் 3 பாயிண்ட் முன்னிலையில் 4 பாயிண்ட் எடுத்திருக்காரு கேபிஜி ராவணன். 3 பாயிண்ட் முன்னிலையில் வந்துட்டு பிடிஎஸ்மும் இருக்காரு. இப்போ ஃபுல் ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னா நம்ம கேபிஜி ராவணன் மேலே தான் இருக்குது. ஏன்னா அவர் 3 பாயிண்ட் லீடிங்கில் இருக்காரா. இவர் வந்து 4 பாயிண்ட் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அப்படின்றப்ப அவருக்கு 1 பாயிண்ட் மட்டும் அடிச்சா போதும். எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 70% வந்துட்டு நம்ம பிடிஎஸ்முக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற 30% பார்த்தோம்னா கேபிஜி ராவணனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 30% வச்சு கேபிஜி ராவணன் அடித்து வருவாரா இல்லைன்னா அந்த 30% எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு 100% வெற்றியை வந்துட்டு நம்மளோட பிடிஎஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. இதே மாதிரி வந்துட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா கிளாஸ் ஸ்குவாட் டோர்னமெண்ட் நடத்தலான்னு இருக்காங்க. அந்த டேட் மட்டும் நீங்கள் கமெண்ட் வந்துட்டு பண்ணிருங்க. ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா எனக்கு வந்துட்டு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் தெரியாதுங்க. நான் மேக்ஸிமம் யூடியூப்பில் அவைலபிளில் இருக்க மாட்டேன். ஆனால் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக அவைலபிளில் இருப்பேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தோம்னா ரம்னம் வில்லேஜ்னு நினைக்கிறது வந்துட்டு ரிவர் சைடாக இல்லை ரிவர் சைடு வந்து அங்கிட்டு இருக்குது. இது ரம்னம் வில்லேஜுங்க. ரம்னம் வில்லேஜில் வந்துட்டு பேட்டில் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. எய்ம் வைக்கிறாருங்க. சரியான எய்ம் வைக்கிறாரு. ஆனால் அந்த பாலத்துக்கு அடியிலேருந்து அடிக்கும் போது மேக்ஸிமம் ஆஃப் எய்ம் விழுது கஷ்டங்க. ஏன்னா முக்கால்வாசி உடம்பு வந்துட்டு நம்ம தண்ணியில் கவர் ஆகிக்கிறோம். ஏதாவது சட்டுன்னு அந்த இடத்துல விழுந்தால் தான். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா மேட்ச் வந்துட்டு 7-4 சொல்லி போயிட்டு இருக்கு. 1 பாயிண்ட் அடிச்சாருன்னா பிடிஎஸ்மும் வந்துட்டு இந்த இதுலேருந்து அடுத்த ரவுண்டுக்கு அதாவது குவார்டர் ஃபைனலுக்கு வந்து செலக்ட் ஆயிடுவாருங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் வந்துட்டு யார் அடுத்து. ஐயோ M188 கேபிஜி ராவணன் அதான் கம்பேக். நான் இன்னும் மேட்ச்சில் உசுரோட இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மேட்ச் கொடுத்துட்டாருங்க நம்ம கேபிஜி ராவணன். கேபிஜி ராவணனை பற்றி சொல்லணும்னா கேபிஜி ராவணன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேயருங்க. ஏன்னா அவர் போடுற அந்த அடிக்கிற ஸ்டைலுமே அந்த சுத்து குளோவாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பிடி
அஸ்முகும் வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேயர். ஏன்னா அவர் கூட விளாடும்போது எப்படி இருக்குன்னா அவரோட மோட்டிவேஷன் வந்துட்டு எப்படி பண்ணுவாரோ சூப்பராக பண்ணுவாருங்க. அதுவும் பார்த்தோம்னா அவர் வைக்கிற அக்யூரஸியில் நம்ம ஃபேன் ஆஃப் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஏன்னா அவர் வைக்கிற அக்யூரஸி வந்துட்டு அந்த மாதிரி ஜம்முன்னு இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க ரெண்டுத்துக்கு மேட்ச் வந்துச்சுன்னா அந்த மேட்ச் நம்ம எப்படிங்க நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்காம இருக்க முடியும்? கமெண்ட்ரி வந்து தரமாக மரணமாக கொடுத்து அமைச்சு விட்டுலாம் கைஸ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா பிடி அஸ்மு மிஸ்ஸஸ் அவர் எதிர்த்து ஆடக்கூடிய கேபிஜி ராவணன் இவங்க ரெண்டுத்துக்குமே மேட்ச்சில் வந்துட்டு பார்த்தோம்னா 7-5 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குங்க. இன்னும் பார்த்தோம்னா 2 பாயிண்ட் முன்னிலையில் தாங்க நம்ம அஸ்மு இருக்காரு. அது வந்து பெனிஃபிட்டாக வந்து பார்த்தோம்னா அஸ்முக்கு அமையும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்குங்க. இந்த ரவுண்டில் வந்துட்டு யாருக்கு எடுக்க போகிறான்னு சொல்லி தெரியலங்க. ஓகேங்களா? 8 அப்படின்னு சொல்லி மேட்ச். ஐயோ டபுள் பேர் கிங்னா சும்மா வாங்க. கேபிஜி ராவணன் அடிச்சாரு பாருங்க, அந்த அடி ஜம்ப்லேயே வந்துட்டு அடிச்சு கொடுத்தாரா. அதாங்க இது வந்து கம்பேக்கான மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? இப்போ அடிச்சு அடிக்க வந்துட்டு கேபிஜி ராவணன் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டுருங்க கைஸ். ஓகேங்களா? புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்துட்டு நம்ம சேனலில் நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்போட லிங்க் வந்துட்டு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்களும் உங்களோட கேம் பிளேவை இது வந்து மரணமாக காட்டி விட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா பிடி அஸ்மு விசஸ் அவர் எதிர்த்தாடக்கூடிய கேபிஜி ராவணன் இவங்க ரெண்டுத்துக்குமான மேட்ச் வந்து பார்த்தோம்னா 7-6 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குங்க. இன்னும் 2 பாயிண்ட் தாங்க முன்னிலை. இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் எடுத்தாருன்னா கேபிஜி ராவணன் வந்துட்டு அடுத்த சுற்றுக்கு வந்துட்டு தகுதி பெறுவார். இல்லைன்னா இந்த ஒரு ரவுண்டோட முடிச்சு விடுவாரா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிடி அஸ்மு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பொறுமையான நின்று ஆட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 2 ரவுண்டு வந்து பார்த்தோம்னா ஆப்பனண்ட் அந்த இடத்துல வந்து பார்க்காமே வந்துட்டு ஒரு இடத்துல அடி வாங்கிட்டாரு. போன ரவுண்டில் ஆப்பனண்ட் எங்கே இருக்கான்னு பார்க்காம ஒரு இடத்துல ஜம்ப் அடிச்சாரு. அது விழுந்து வேறு செம்மன் டபுள் சவுண்ட். இந்த இடத்துல வந்து எய்ம் வச்சு அடிக்க வாய்ப்பு இருக்குங்க. சரியானது சொன்ன மாதிரி வந்துட்டு எய்ம் வச்சு அடிச்சாரு பார்த்தீங்களா? அதான் நான் சொன்னேன் எனக்கு வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் தெரியுங்க. ஸோ பிடி அஸ்மு வந்து பார்த்தோம்னா இந்த மேட்ச்லேருந்து அழகாக ஜெயிச்சு அடுத்த சுற்றுக்கு அதாவது குவார்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டாருங்க. குவார்டர் ஃபைனலுக்கு வந்துட்டு இன்னும் பார்த்தோம்னா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. 2-3-4-5 மேட்சஸ் இருக்குது கைஸ். அந்த மேட்சஸ்லேருந்து யார் ஜெயிச்சு வருவாங்களோ அவங்களுக்கு பிடி அஸ்முக்கு போடலாம் அப்படின்னு இருக்கேன். இனி வர இந்த மாதிரி 3rd ரவுண்டு 4th ரவுண்டு வீடியோ ஃபைனல் வீடியோ மட்டும் நம்ம வீடியோ போஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி வர நார்மலான ரவுண்ட்ஸ் போடாமல் உங்களுக்கு லைவில் நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்துட்டு டெய்லி நைட்டு 8 மணிலேருந்து ஒரு அடுத்து ஃபுல்லாக ஒரு 11 மணி 12 மணி வரையும் லைவ் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்துட்டு பிடி அஸ்மு வந்துட்டு 8ன்னு சொல்லிட்டு கேபிஜி ராவணன் 6ன்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சை லாஸ் பண்ணிட்டாங்க. பிடி அஸ்மு வந்து அடுத்த ரவுண்டு செலக்ட் ஆட்டார். இந்த ரவுண்டு வரையும் விளாண்ட கேபிஜி ராவணனுக்கு நம்ம சிங்கிள் குட்டி எஸ்கே அப்படின்ற சேனலின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க. இன்னும் நடக்க போகிற ஸ்குவாட் மேட்ச் வந்துட்டு பார்த்தோம்னா அடுத்த ஸ்குவாட் மேட்ச் எப்படின்னா 4v4ங்க. ஒன் டாப் மேட்ச் தான். இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு அதோட டீட்டெயில்ஸு அந்த டேட் இதெல்லாம் பற்றிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து இது பண்ணுறேன். ஓகேங்களா? பிடி அஸ்மு இந்த ரவுண்ட்லேருந்து அடுத்த ரவுண்டுக்கு தகுதி பெறாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ரவுண்டு பார்த்தோம் யாருக்கு வரும்னா ஒபிட்டோஸ் இருக்காருங்க. என்ன ஒபிட்டோஸ் வந்துட்டு உள்ளதாக இருக்கார். ஓகேங்களா? ஒபிட்டோஸுக்கும் அடுத்து நடக்க போகிற மேட்ச் ஃபுல்லாமே எப்படி தரமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தோம்னா லைவ் 8 மணிலேருந்து அதுக்கு அடுத்து நடக்குங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நைட் வந்துட்டு 3rd ரவுண்டில் பேலன்ஸ் இருக்கிற மேட்சஸ்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் நைட்டு வந்து மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளோட சேனலில் யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற லைவோட நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி வந்துட்டு சூப்பரான வீடியோஸ் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். நான் உங்களோட சிங்கிள் குட்டி எஸ்கே.